அடியண்டா. வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாந்தபோதம் அத்தாடயுக்மதரவீர்குருங்கராஜம் பிரயந்திபூரிபரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. வேதாந்தராமானுஜமய கருணாலப்த வேதாந்தயுக்மம் ஸ்ரீவாதயோகீஸ்வர குருபதயோரர்பித சுவாத்மசாரம் ஸ்ரீரங்கநாதாஸ்வயமுனி கிருபணா பிராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் வேதாந்தராமானுஜமுனி ரங்கராமானுஜமாதேயாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜமாதேயாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜமாதேயாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்தமாதேயாய நமः. ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூர்ணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளைக்கண் உள்ளங்கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். மயாமி கலித்வம்சம் கலிம் லோகதிவாகரம் என்று கொண்டாடப்படும் திருமங்கை ஆழ்வார், கலியன் என்று சொல்லப்படும் திருமங்கை ஆழ்வாருடைய அருளை செயலிலே சிறிய திருமடல் என்னும் ரசகனமான அருளை செயலை அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். கலியன் என்றால் கலியை அழிப்பவர் என்று அர்த்தம். கலிகாலத்திலேயும் கலியை அழிக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். கலிகாலத்திலும் நமக்கு ரக்ஷணமாக இருப்பது திருமங்கை ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் என்பதாக இந்த கலியன் என்கிறதான திருநாமத்தை திருமங்கை ஆழ்வாருக்கு சாட்சினவரும் சாட்சாத் சர்வேஸ்வரன். திருமங்கை ஆழ்வார் வேடுபரியிலே எம்பெருமானிடமும் பிராட்டியினிடமும் திருவாபரணங்களை களவு கொண்ட போது பெருமாள் பரம கிருபையோடே திருவட்டாட்சரத்தை உபதேசித்து நம் கலியனோ என்று அருளி செய்தார் என்று சொல்லுவர் சம்பிரதாயத்திலே. நம் கலியனோ என்றால் கலியை அழிப்பவனோ இவனோ என்று ஆச்சரியப்பட்டு இந்த திருநாமத்தை சாற்றினார் என்பார். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனாலேயே கலியன் என்று விருதம் அளிக்கப்பட்ட நம் ஆழ்வார் நம்முடைய ஹிருதயத்திலே லௌகிகமான காமத்தை களையும்படியான லௌகிகமான ஆசைகளை களையும்படியான ஒரு அருளை செயலை ஆச்சரியமான மடலாலே கொடுத்திருக்கிறார். லௌகிக காமத்தை களைந்து பகவத் காமத்தை கொடுப்பது சிறிய திருமடல். பகவத் காமம் உயர்ந்த காமம், நிலைத்திருக்கும் காமம். இதற்கு ஈடானது ஒன்றுமில்லை. பகவத் காமத்துக்கு ஈடானது தர்மமும் இல்லை, அர்த்தமும் இல்லை, லௌகிக காமமும் இல்லை. மோட்சம் என்பதும் கூட பகவத் காமம்தான் என்ற கொள்கையிலே பேசுகிறார் திருமங்கை ஆழ்வார். தான் பரகால நாயகியாக பெரிய விராட்டியார் எம்பெருமானை எப்படியெல்லாம் நாயகனாக பாவித்து ஒவ்வொரு க்ஷணமும் வளர்ந்து கொண்டே போகும் ஆசையோட காதலோட எம்பெருமானை அணைந்து கொண்டிருக்கிறாளோ அதுபோல வளர்ந்து கொண்டே இருக்கும் காதலோட பரகால நாயகியான திருமங்கை ஆழ்வார் கண்ணனிடத்திலே தான் ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு ஆசைப்பட்டு பேசும் மடலாக்கும் இந்த திருமடல் என்பது. இந்த சிறிய திருமடல் இன்னும் பெரிய திருமடல் இன்னும் 2 பிரபந்தங்கள் உண்டு. பெரிய திருமடலை காட்டிலும் சற்று விசாரமாக இருப்பதால் பெரிய திருமடல் என்றாலும் ரெண்டுத்திலையும் விஷயம் சாரம் ரெண்டும் ஒண்ணுதான். இப்பொழுது அந்த பகவத்காமத்தினுடைய உச்சத்திலே ஆழ்வார் சிருங்கார பாவத்தினாலே கண்ணனை அடைந்தே தீர்வேன் என்று ஆசைப்படும் அந்த கோபிகையினுடைய வார்த்தையிலே அந்த கோபிகை நிராசையாகி போய் கண்ணன் கிடைக்காமல் போகிறானே, என்னுடைய ஏக்கமெல்லாம் என்னோட ஆசையெல்லாம் காணல் நீராய் போகிறதே என்று வெதும்பி போய் அந்த வெறுப்பின் உச்சத்திலே நாஸ்திகவாதம் பேசுகிறாள் என்று இந்த வாரத்தினுடைய விஷயம். சர்வேஸ்வரனை காட்டி கொடுத்த ஆழ்வார்களிலே அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் என்பதாக நமக்கு அறிவை கொடுத்து பகவத் விஷயத்திலே தெளிவை கொடுத்த திருமங்கை ஆழ்வார் பேசும் பேச்சா இது என்று வியப்படையும்படியா இருக்கும்.
இந்த வாரம் நாஸ்திகவாதம் பேசுகிறார் திருமங்கை ஆழ்வார் என்ற விஷயம் பார்க்க போறோம். நாஸ்திகவாதம் எதனால பேசுகிறார் என்றால், பாவத்தில கண்ணனை அடைய முடியாமல் தவிர்த்த கோபிகையானவள் நாஸ்திகவாதம் பேசியாவது பகவத் விஷயத்தை சொல்லி, நாஸ்திகவாதம் பேசியாவது பகவத் காமந்தான் விசேஷம்னு சொல்லி, நாஸ்திகவாதம் பேசியாவது தர்மமும் அர்த்தமும் வேண்டாம், லௌகிக காமமும் வேண்டாம், நாஸ்திகவாதம் பேசியாவது எனக்கு மோட்சமும் வேண்டாம், நான் ஆசைப்படும் மோட்சம் சாட்சாத் கண்ணனே, அந்த கண்ணன் திருநறையூரிலே நம்பியாய் சேவை சாதிப்பவனே, அந்த திருநறையூர் நம்பி வேணும், கண்ணனாய் இருந்த நம்பி இருக்கும் அந்த நம்பி வேண்டும், அந்த கண்ணனே வேண்டும் என்று இப்படி கோபிகா பாவத்திலே கண்ணனையும் அந்த கோபிகை பாவத்திலே இருக்கும் திருமங்கையாழ்வாருக்கு இயற்கையாக ஒரு அன்பு திருநறையூர் நம்பினிடத்திலே உண்டானபடினாலே இந்த நறையூர் நம்பியையும் ஆசைப்பட்டு பேசுகிறார் என்று இந்த மடலிலே இப்போது விஷயம். அதனால தான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியலன்னா அந்த விஷயத்தில் இருக்கிற அதிக ஆசையினாலே தாறுமாறாக பேசுவது என்பது உண்டே. அதுபோல இப்போது ஆழ்வார் சற்று தாறுமாறாக பேசுகிறார் என்று புரிஞ்சுக்கணும். இப்பொழுது ஆழ்வாருடைய நாஸ்திகவாதத்தை பார்க்க போறோம். ஆரம்பிச்ச போது நாம் கண்ணெதிரே பார்ப்பது இந்த பூமாதேவிய, இதிலே இருக்கும் மலைகளை, இங்கு உதிக்கும் சூரியனை, இங்கு ஓடும் ஆறுகளை பார்க்கிறோம். இப்படி கண்ணெதிரே இருக்கும் இத்தனை அலங்காரங்களோட இருக்கும் பிராட்டியான பூமி பிராட்டியானவள் அப்படியே மேகமே கூந்தலாய், ஆறுகளே ஆபரணங்களாய், சமுத்திரமே தனக்கு ஆடையாய், பர்வதங்களே ஸ்தனமாக கொண்டு ஒரு பெண்ணாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த பூமாதேவி. இந்த பூமாதேவி ஆசைப்படும் நாயகன் நாராயணன் தான். இந்த பூமியிலே இருப்பவர்கள் ஆசைப்படுவதோ தர்மம் அர்த்தம் காமம் என்பது. எந்த பூமாதேவி இடம் கொடுத்தாளோ, எந்த பூமாதேவி எனக்கு வாழ்வெல்லாம் கொடுக்கிறாளோ, அந்த பூமாதேவியினிடத்திலே வாழ்ந்து கொண்டு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதோ தர்மம் அர்த்தம் காமம் என்ற 3 விஷயம்தான். அந்த 3 விஷயம் தர்மத்தினாலே அர்த்தமா, தர்மத்தினாலே காமமா, அர்த்தத்தினாலே தர்மமா, அர்த்தத்தினாலே காமமா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் உலகத்துல. தர்மந்தான் வசந்ததுன்னு வியாசர் சொன்னார், அர்த்தம்தான் வசந்ததுன்னு கௌட்டில்யர் சொன்னார், சாணக்கியர் சொன்னார், காமம் தான் வசந்ததுன்னு வாத்ஸ்யாயனர் சொல்லுவார். தர்மசாஸ்திரம் எழுதி வச்சவர் நிறைய ரிஷிகள் உண்டு. எல்லா ரிஷிகளுக்கும் ஆதாரம் வேதம்தான். அந்த வேதத்தை வகுத்து எல்லாருக்கும் உபகாரம் பண்ணவரும் வியாசர் தான். அதனாலே தர்மசாஸ்திரத்துக்கெல்லாம் மூலம் மனு தர்மம் என்று மனுவை சொல்லலாம் போதே வியாசரையும் சொல்லலாம். தர்மசாஸ்திரம் எழுதி வச்சவர் வியாசர், இல்ல மனுன்னு கூட வச்சுக்கலாம். அர்த்தசாஸ்திரம் எழுதி வச்சவர் கௌட்டில்யர் என்கிற சாணக்கியர். அவர் அர்த்தம்தான் விசேஷம்னார், வியாசர் தர்மந்தான் விசேஷம்னார். வாத்ஸ்யாயனர் ஒரு மகரிஷி இருந்தார். அவர் காமசாஸ்திரத்துக்கு சூத்திரம் எழுதி சொல்லிக் கொடுத்தவர். அவர் காமந்தான் விசேஷம்னு சொல்லுவார். தர்மம் அர்த்தம் காமம் என்று 3 சாஸ்திரம் இருக்கு. இந்த 3 சாஸ்திரத்துக்கு மேலே வீடு என்கிறதான ஒரு விஷயத்தையும் பேசுவா லோகத்துல. அது அந்த விஷயத்தை பத்தி சாஸ்திரம் மோட்ச சாஸ்திரம்னு ஆழ்வார் சொல்ற. இந்த 3 சாஸ்திரத்துக்கு மேலே மோட்சத்தை பத்தி பேசுறவா புத்தி கெட்டவா. மோட்சம்னு ஒண்ணு உண்டா என்ன என்று இப்ப நாஸ்திகவாதம் பேச போறார். ஆறார் இவற்றின் இளையதனை எய்துவார், ஈரார் இருகலையும் எய்துவர் என்றது வரைக்கும் பார்த்திருக்கோம் போன வாரம் முடிய. ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் மேற்கொண்டு சொன்னது 3 விஷயம். இந்த பூமியில இருக்கிறவா 3 விஷயத்த பேசுவா, அதை அடையணும்னு ஆசைப்படுவா. ஆனா இருந்தாலும் ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார், இல்லைன்னா ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார். 2 விதமா பிரிச்சுக்கலாம். மத்தியிலே இருக்கிறதான அர்த்தம் இருக்க, அது இருந்தா தான் தர்மமும் பண்ண முடியும், அது இருந்தா தான் காமத்தையும் அனுபவிக்க முடியும்.
கையில அர்த்தம் இருக்கணும். அர்த்தத்தினாலே நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அர்த்தம் இருந்தா தான் தர்மம் பண்ண முடியும். தர்மம் என்பது யாக யஜ்ஞாதிகள் பண்ணுவதா இருந்தால் நிறைய ஐஸ்வர்யத்தை செலவழிக்கணும் இல்லையோ. தானம் பண்ணுவதா இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா தானே தானம்னு ஆகுது. அதனால அநேகமான தர்மங்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு. எம்பெருமானுக்கு விசேஷமான உற்சவங்கள் செய்வதா இருந்தாலும் அதையும் பணத்தை கொடுத்து செஞ்சாதானே பரிமளிக்கிறது. அதனால ஆக்ஞா கைங்கரியங்களா இருந்தாலும் அனுஜ்ஞா கைங்கரியங்களா இருந்தாலும் தர்மம் என்ன எது சொல்லப்படுறதோ அதுக்கு நிறைய பணம் தேவையா இருக்கு. அதனால தர்மத்துக்கு பணம் வேணும், காமத்துக்கும் பணம் வேணும். அதுவும் நன்னா செலவழிச்சாதான் காமம் போகியமா இருக்கும். ஆனா பணம் இருக்கிறவனிடத்துல தான் காமம் தேடி வரும். அந்த ஆசைப்படுவர்களும் கிடைப்பார்கள். அதனால காமத்துக்கும் பணம் வேணும் என்று லோகத்திலே சொல்லுவாளேன்னு ஒரு அர்த்தம். அதான் இடை அதனை எய்துவார் அப்படி மத்தியிலே இருக்கிறது தான் ரெண்டுத்துக்கும். சீரார் இருதலையும் எய்துவர், ரெண்டு பக்கத்துல இருக்கிறதையும் அடையலாம்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனா அந்த அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை இசையல. அவர் சொல்வது எப்படின்னா, ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார் அப்படின்னு. இது மூன்றத்துக்கும் மத்தியத்துல அது இருக்கே, அது இருந்தா விசேஷம்னு அவர். அது என்ன அது இருந்தா விசேஷம்னா, அது காமம் இருந்தா விசேஷம்னு வியாக்கியானம் பண்றார். ஏன்னா இந்த சிறிய திருமடல் புத்தகத்துல காமத்தை தான் விசேஷமா சொல்ல போறதுனால ஆழ்வார் அதுன்னு சொல்றது காமத்தை சொல்றார். மனசுல எது இருக்கோ அதுதான் இங்க அது. ஆழ்வாருக்கு மனசுல பகவத் காமம் தான் இருக்கு. அதனால இங்க பகவத் காமத்தை தான் அதுன்னு சொல்றார். ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார், ஈரார் இருதலையும் எய்துவர். காமம் இருக்குன்னாலே லாபம் இருக்கு. காமத்தை அடைஞ்சாச்சுன்னு சொன்னாலே அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற தர்மமும் கூடவே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் காமத்தை அடைஞ்சாச்சுன்னு சொன்னாலே அது போக்கியமாக்க கூடியதான ஐஸ்வர்யமும் கூட இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ எவன் சுகப்படுகிறானோ, சுகப்படுகிறவனுக்கு தர்மம் கூடவே இருக்குன்னு அர்த்தம். எவன் சுகப்படுறானோ அவன் ஐஸ்வர்யத்தை கூட வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். அதனால தர்மத்தினாலே காமம் வரும் அப்படின்னு, தர்மத்தினாலே காமம், அர்த்தத்தினாலே காமம் என்பதெல்லாம் விட காமம் இருக்குன்னு சொல்ல செய்வே. அது தர்மமும் அர்த்தமும் இருக்குன்னு தானே சித்திச்சு போறது. ஒருத்தன் இருந்து 100 மைல் அப்பாலே ஒரு ஊருக்கு போனான்னா, அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டான்னா அவனை பார்த்த மாத்திரத்துல இந்த 100 மைலையும் கடந்து வந்தவன்னு தெரியாதோ. அதுபோலதான் காமத்தை அனுபவிக்கிறவன் என்று சொன்னா அவன் தர்மத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கை கொண்டுதான் வந்திருக்கான்னு தெரியாதா. அதனால இப்ப வெறும் தர்மம் மாத்திரம் இருந்து காமம் இல்லாம போச்சுன்னா தர்மம் வேஸ்ட். அர்த்தம் மாத்திரம் இருந்து தர்மமும் காமமும் இல்லாம போனான்னா அர்த்தமும் வேஸ்ட். அது வியர்த்தம். அது அதனால வியர்த்தமா போன தர்மமா இல்லாம வியர்த்தமா போன அர்த்தமும் இல்லாம காமம் என்பது அது வியர்த்தமே கிடையாது, ஸ்வயம் போகியம். அது தர்மம் கூட இருக்குன்றதையும் சுட்டி காட்டி அர்த்தமும் கூட இருக்குன்றதையும் சுட்டி காட்டுறதுனால காமம் விசேஷம். அதுலேயும் லௌகிக காமம் அர்த்தம் போல அழியக்கூடியது. லௌகிக காமம் அதுவும் தர்மம் போலத்தான், அதெல்லாம் சொல்பமாயிருக்கும். பகவத் காமம்னா அபாரமா இருக்கும். அதனால இங்க ஆழ்வார் ஆசைப்படுவது பகவத் காமத்தை சொல்றார். ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார், சீரார் இருகளையும் எய்துவர் சிக்கனமற்று. பகவத் காமத்தை தவிர வேற ஒரு விஷயம் வசந்ததுன்னு பேசினா அந்த புரிவாதமான பேச்சு வேஸ்ட். சிக்கனமற்று ஆறான உண்டென்பார். சிக்கு பிடிச்சா போல அவிழ்க்கவே முடியாது. சிக்கு பிடிச்சு போச்சு. ரொம்ப சிக்கு, நூல் சிக்க சொல்றாருங்க. என்ன சிக்கு இல்ல, தலை சிக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லல. இப்ப சொல்றது சிக்கனமற்று, நூல் சிக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லுவாளே, அப்படி சிக்கன அவிழ்க்க முடியாதான்னு சிக்கு போல சிக்கனமற்று ஆறானும் உண்டென்பார். அர்த்தம் தர்மம் அர்த்தம் காமத்தை தவிர வேற ஒண்ணு உண்டுன்னு வீண் பிடிவாதம் பிடிக்கிறவாத இப்ப பேச போறார் ஆழ்வார். சிக்கனமற்று வீண் பிடிவாதமாகும். ஆறானும் உண்டென்பார். யாராவது சொல்லுவார் சுவாமி,
எல்லாரும் அதை பத்தி பேச மாட்டா. அந்த 4வது விஷயம் வீடு. வீடு என்பது மோட்சம். ஆறானும் ஆறானும்னா யாரும் சில பேர், மொத்த பேரும் மோட்சத்தை பத்தியா பேசிட்டு இருக்கா? யாரோ சில புத்தி கெட்டவா தான் மோட்சத்தை பத்தி பேசுறா சுவாமி. பிரத்யக்ஷமா இருக்கு காமம் என்பது, பிரத்யக்ஷமா இருக்கு ஐஸ்வர்யம் என்றது, பிரத்யக்ஷமா தர்மம் கூட. 4 பேருக்கு சாதம் போட்டான். ஏன்னா ஒரு யாகிய ஞாதிகள் பண்ணி அப்படி ஆபத்தியை பண்ணி ஜம்முன்னு எல்லாரும் சந்தோஷப்படும்படியா ஒரு அனுஷ்டானத்தை பண்ணினா, இதெல்லாம் பிரத்யக்ஷமா இருக்கு. இதை விட்டுட்டு தர்மம் பிரத்யக்ஷமா இருக்கு, அர்த்தம் பிரத்யக்ஷமா இருக்கு, சுகானுபவங்களும் பிரத்யக்ஷமா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஆறானும் யாரோ சில புத்தி கெட்டவா சுவாமி பிரத்யக்ஷ விஷயத்தை நம்ப கூடாது, பிரத்யக்ஷம் அல்லாததான அதிர்ஷ்டத்தை தான் நம்பணும் அப்படின்னு பேசுவா. ஆறானும் அப்படி பேசுவா ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். மோட்சத்தை பத்தி பேசணும்னு மனதார நினைக்கிறவா ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். ஆறானும் உண்டு, மற்ற ஆறானும், மற்றன்னு இந்த அதர் ஒன் அப்படின்னு அர்த்தம். அதர் ஒன்னா வீடு சொல்வது, மோட்சத்தை சொல்வது. ஆறானும் உண்டு என்பார். அப்படி சில பேர் பேசுறா. என்பதுதான் அதுவும் எதுக்கு சுவாமி அந்த சப்ஜெக்ட், அந்த விஷயம்தான் வேணுமா? மோட்சம்ன்றதான விஷயம் என்னத்துக்கு? என்பதுதான் அதுவும் ஓராமை என்றே. ரொம்ப படிப்பறிவு இல்லாத பேசுவா சுவாமி. ஓராமை, ஓர்தல் என்றால் ஆராய்ந்து தெளிதல் என்று அர்த்தம். ஆராய்ந்து தெளியாமை, ரொம்ப வாசிக்கல, ரொம்ப பரம அஜ்ஞானம். அதனாலதான் மோட்சமும் ஒண்ணு உண்டுன்னு சொல்றா. ஓராமையன்னு அவ ஏன் இப்படி சொல்றா? அவளுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குமோ இல்லையோ, மோட்சம் இருக்குன்னு சொல்றவாளுக்கு அறிவு இருக்காதோன்னா, அறிவு இருந்தா மோட்சத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுவாளான்னு கேட்கிறார் ஆழ்வார். அவ என்ன பேசுறான்னா, மோட்சம்ன்றது ஏன் இருக்கணும் தெரியுமா? பாருங்க, எல்லாரும் லோகத்துல சமமா இல்ல, எல்லாருக்கும் ஏதோ கர்மா இருக்கு. கர்மாவினாலே ஏற்றத்தாழ்வுகள். ஒருத்தன் பல்லக்குல போறான், அந்த பல்லக்கு ஒருத்தன் தூக்கிட்டு போறான். அது அந்த 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 ஒரு கொடுப்பன கூட, அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட வாய்ப்பு இல்லாம ஒருத்தன் தெரு ஓரத்துல அப்படியே வியாதியிலே சுருண்டு படுத்துன்னு இருக்கான். வியாதியிலே சுருண்டு படுத்துன்னு இருக்கிறவன் ஏன் அந்த சமயத்துல அப்படி இருக்கான்? அதே தெரு வழியாக ஒருத்தன் ஏன் பல்லக்கு சுமந்து கொண்டு வெயிலே போறான்? அதே பல்லக்குல ஏன் ஒருத்தன் அழகான சந்திரங்கள் எல்லாம் சாத்தி கொண்டு குளிர குளிர விசிறி கொண்டு பல்லக்கிலே போறான்? ஒரே சந்தர்ப்பத்திலே போவதற்கு காரணம், வித்தியாசம் என்ன இருக்கும்னா கர்மாதான் அப்படின்னு சொன்னான். சரி, கர்மாதான்னு சொன்னான்னா எப்ப பண்ணா இந்த கர்மாவை என்று பார்த்தா தெரியல. ஏன்னா 3 பேருக்கும் அதே 30 வயசு ஆறுது. சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறவன் அவன் இந்த 30 வருஷத்துல என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான், சோத்துக்கு வழி இல்லாம போனான்? எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால சோத்துக்கு வழி இல்லாம சுருண்டு கிடக்கிறவனும், பல்லக்கை சுமக்கிறவனும், சுமக்கப்படுகின்ற பல்லக்கிலே சுகமா போறவனும் 3 பேரும் 30 வயசு ஆறுதுன்னாலும் இதுக்கெல்லாம் இந்த வித்தியாசத்துக்கு காரணம் கர்மாதான். இப்ப பண்ணதா இருக்க முடியாது. என்ன இது இப்ப கண்ணெதிரே இதெல்லாம் ஒரு காரணமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு கர்மா எப்பயோ பண்ணதா இருக்கும். அதனால வேற ஜென்மாவில பண்ணியிருப்பான்ற, வேற ஜென்மாவிலே பண்ணது இப்பதான் பலிக்கிறதுன்னா அப்புறம் பலிச்சாவிட்டு இந்த கர்மா முடிஞ்சு போறது. இதே போல கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்க அப்புறம் அனுபவிக்க குறைஞ்சிட்டே வந்ததுன்னா அப்ப கர்மா மொத்தமா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வந்தது. அப்பதான் சொன்னா கர்மா மொத்தமா போயிடுச்சுன்னா அப்புறம் மோட்சம் தான், எல்லாத்துலேருந்தும் விடுதலை தான். அதனால மோட்சம்னு ஒண்ணு இருக்கணும். இந்த கர்மாவை அனுபவிக்கிறவன் இப்படியே கர்மாவையே அனுபவிச்சுட்டு இருக்கான்னா அவன் இந்த சம்சாரத்தை விட்டு ஒரு நாளும் அவன் விடுதலையே பெறமாட்டானா? அவனுக்கு எந்த ஒரு நல்ல வாழ்வே இருக்காதா? இன்னைக்கு பல்லக்குல போறவன் நாளைக்கு எப்பவும் பல்லக்கிலேயே போயிட்டு இருப்பானா? அவனும் தான் ஒரு நாள் சிரமப்பட மாட்டானா? அவனுக்கும் தான் ஜென்ம ஜராமரணங்கள்லாம் உண்டோ இல்லையோ? இப்படி கஷ்டமே பட்டு கொண்டு இருக்கிறது தான் வாழ்வா இருக்கணும்னு. இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஒரு வாழ்வு இருக்கும், அது கட்டாயம் இருக்கதான் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையில
அந்த வாழ்வுக்கு வீடுன்னு மோட்சம்னு பேர் வச்சா. சரி, இந்த மோட்சம்னு சொல்றானே, இந்த மோட்சத்தை யாராவது பார்த்திருக்காளோ, நேரடியா பார்த்திருக்காளோ இதுதான் மோட்சம்னு? அதான் கிடையாது. மோட்சத்தை பார்த்தவனாயிருந்தான்னா அவன் ஸ்பஷ்டமா சொன்னத சந்தேகம் இல்லாம எல்லாரும் உயர்த்துன்னு இருக்கலாம். எல்லாரும் நான் சொல்றேன் மோட்சத்தைன்றான். மோட்சம் எப்படி இருக்கும்னு கேட்டான். மோட்சம் என்பது வேற ஒண்ணும் இல்ல, இந்த இயற்கையிலே கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது இல்லாம, இல்ல இந்த சொல்ப சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுன்னு இல்லாம, இந்த ஆச்சரியமான இயற்கையாகவே தான் மாறிவிடுவதுதான் மோட்சம் என்று சில பேர் சொல்லுவான். சில பேர் என்ன சொல்லுவான், இல்ல அந்த இயற்கையாகவே மாறிவிடுவதுன்னா அப்ப இவன் அறிவாயிருப்பானா அறிவில்லாதவனா இருப்பானா என்று விசாரிக்கணும். அறிவாயிருப்பான்னு முடிவெடுத்தான்னா அப்போ அறிவுமயமாயிடுவான்னு தான் சொல்லணும். அறிவுமயமாயிடுறான்னு ஆனந்தமயமாயிடுறான்னு சொல்லணும். அதனால இயற்கையாகவே ஆயிடுறான்னு சொல்றதை விட இவன் அறிவாகவே ஆத்மஸ்வரூபமாகவே ஆனந்தமயமாகவே ஆயிடுறான்னு சொல்லணும் என்று ஒரு சிலர் சொல்லுவார். அப்ப இன்னொருத்தர் சொல்லுவா, இல்ல இந்த அறிவாகவும் ஆனந்தமயமாகவும் ஆயிடுறான்னு சொன்னா இதே போல இதுக்கு முன்னாடி அறிவாகவும் ஆனந்தமயமாகவும் ஆயிருப்பாளே, அவளை காட்டிலும் இவன் வசந்தவனா இருப்பானா தாழ்ந்தவனா இருப்பானா? இல்ல அந்த அறிவாகவும் ஆனந்தமாகவும் ஏற்கனவே ஆயிட்டாளே, அவளெல்லாம் காட்டிலும் மேலானவனாக, இன்னும் அவளையும் ஆட்சி செய்யக்கூடியவனாக, அதான் சர்வ சுதந்திரனாக, யாருக்கும் கீழ்பட்டவனாக இல்லாம, யாருக்கும் இளைச்சவனா இல்லாம, யாருக்கும் அடிமைப்பட்டவனா இல்லாம, எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா இயற்கைக்கும் மேம்பட்டவனாயிடுவது தான் மோட்சமா இருக்கணும் என்று இன்னும் ஒரு ஆசையா இன்னும் ரொம்ப வளர்த்து இந்த மோட்சத்தை பத்தி பேசுவா. ஆழ்வார் கேட்கிறார், ஏய்யா மோட்சம்ன்றது ஒரே விதமா இருக்கும் பட்சத்துல இப்படி வெறுமையான கற்பனையினால இயற்கை ஆயிடுவது, இயற்கையை விட மேலான ஆத்மஸ்வரூபம் ஆயிடுவது, ஆத்மஸ்வரூபத்தை விட அதிகமான ஆத்மேஸ்வரன் ஆயிடுறது என்று இப்படி எல்லாம் வளர்த்துட்டு போவாளா? இப்படியே ஆத்மேஸ்வரன் ஆயிடுவது என்றா இந்த ஆத்மேஸ்வரனா இருக்கிறவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்வானா? இல்லை இந்த உலகம் எக்கேடாவது கெட்டு போகட்டும்னு தன்னிலையிலே தான் மிதந்து கொண்டிருப்பானா என்று அடுத்த கேள்வி வந்தது. அதை சில பேர் ஆதரிச்சா, இன்னும் சில பேர் ஆதரிச்சா, இதெல்லாம் இயற்கையாவது இல்ல ஆத்மாவது இல்ல ஆத்மேஸ்வரனாகிறது இல்லைன்னா எல்லாத்தையும் துறந்து தனிப்பட்டதான வெறும் ஆத்மானுபவமானது என்பதெல்லாம் விட என்னெல்லாம் விட எதுவுமே இல்லாம எதுவுமாகவுமே இல்லாம சர்வ சூன்யமாயிடுவது தான் சுவாமி மோட்சமா இருக்கணும். எது ஒன்று இருந்தாலும் அது சுகத்துக்கு ஹேதுவா இருந்ததுன்னா, சுகம் என்பது எப்பேற்பட்டதுன்னா துக்கத்துக்கு அப்புறம் வருவது சுகமா இருக்கு. சுகம் வந்துடுத்துன்னா சுகத்துக்கு அப்புறம் துக்கம் தான் வரும். துக்கம் வந்தா சுகம் வரும், சுகம் வந்தா துக்கம் வரும். இப்படி ஒரு 2-3 மாற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய சுகதுக்கங்கள் அலையலையா இருக்கிறது தான் உலகத்திலே பார்க்கிறோம். நீங்க சொல்வது மோட்சமா இருந்ததுன்னா அந்த மோட்சத்திலையும் இதே போல சுகம் பெருசா வந்ததுன்னா அப்ப துக்கமும் பெருசாத்தான் இருக்கணும். ஏன்னா ஒருத்தன் கொஞ்சம் சுகத்தை அனுபவிச்சு இழந்துட்டான்னா கொஞ்சம் துக்கப்படுவான். ஆனா ஒருத்தன் பெரிய சுகத்தை அனுபவிச்சுட்டு கொஞ்சம் துக்கப்படுவதா இருந்தாலும் மகா துக்கமா இருக்கும். இந்த சொல்வது சுகம் என்பது மோட்சமா இருக்கும் பட்சத்துல அப்ப துக்கம் என்பதும் கட்டாயம் சம்பவிக்கும் என்று நாம் இப்ப லோகத்துல பார்த்திருக்கிறதுனால, சுகம் இருந்தால் துக்கம் உண்டுன்னு லோகத்துல பார்த்திருக்கிறதுனால, சுகம் அனுபவிச்சவன் பெரிய சுகத்தை அனுபவிக்கிறவனா இருந்தான்னா அப்போ அவன் பெரிய துக்கத்தை கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு மோட்சம் கேட்கறதுக்கே நன்னா இல்லையே சுவாமி. மோட்சம்னா பரிபூர்ண சுகமா இருக்கணும்னு எதிர்பார்க்கலாமே ஒழிய சுகம் இருக்கும் இடத்துல எல்லாம் துக்கம் கூட வருவது என்பது லௌகிக நியாயத்தை கண்ணெதிரே பார்த்திருக்கிறதுனால நாம ஒண்ணு வச்சுக்கலாம், சுகமே இல்லை துக்கமே இல்லை, சுகமே இல்லாம துக்கமே இல்லாம இருக்கும் நிலை இருக்கே அப்ப ஏற்பட்டதான் உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலை கிடைச்சதுன்னா அதுதான் ஆனந்தமா இருக்கும், அதுதான் நிம்மதியா இருக்கும். அதனால அந்த நிம்மதி தான் வேணும்.
நிம்மதி எது? சுகதுக்கங்கள் இல்லாம, உணர்வு இல்லாம, வேற எந்த விதமானதான ஒரு அலைச்சலும் இல்லாம, அதே சமயம் அதிகாரமும் இல்லாம, ஒரு சுவாதந்திரியமும் கூட இல்லாம அப்படி சர்வ சூன்யமாய் போய்விடுவது, அதுதான் மோட்சமா இருக்கலாம் என்று இன்னொருத்தன் சொன்னா. இப்ப ஆழ்வார் கேட்கிற, இந்த பௌத்தன் சொல்வது சூன்யவாதமா இருக்கட்டும், இல்ல இந்த பிரகிருதியை கடந்து இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை அடையுமான சாங்கிய மதமா இருக்கட்டும், இல்லைன்னா ஆத்மாவே ஆனந்தமாகவே இருந்து கொண்டிருப்பது என்று சொல்லும்படியானதான யோக மதமாத்தான் இருக்கட்டும், பாஷாண கல்பம், உணர்வெல்லாம் இழந்து போய், அப்ப உணர்வெல்லாம் இழந்து போன ஒரு ஆத்ம நிலை இருக்கே, அதுதான் சொல்லும் நியாயசாஸ்திரமா இருக்கட்டும். இல்ல இதுக்கெல்லாம் மேற்பட்டதான அத்வைத சாஸ்திரம் என்பதாக சொல்லிக் கொள்வாளே, அதுவாகத்தான் இருக்கணும். இல்ல இந்த விசிஷ்டாத்வைதம்னு சொல்லும்படியானதான வைகுண்ட பிராப்தி தான் இருக்கட்டும், எல்லாம் தப்பு, ஒண்ணு கூட நிஜம் கிடையாது. ஏன்னா இது ஒண்ணுதான் நிஜமா இருக்கணும். அந்த ஒன்னை சொல்லக்கூடியவன் மகாத்மாவா இருக்கணும். எல்லாரும் சொல்றா தங்கள் ஆச்சாரியர்கள் மகாத்மாக்கள்ன்றா, அவ தத்துவத்துக்குன்றா, எல்லாரும் சொல்றா தங்க ஆச்சாரியால் சர்வஜன்னு சொல்றா. அவளை கேட்டு அவ வழியிலே போனவாள்லாம் ரொம்ப பெரிய நிஷ்டையோட பெரிய தபஸ்விகளா, அவள்லாம் ரொம்ப ஞானிகளா, அவள்லாம் தோற்றம் அளிச்சிருக்கா. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட ஒத்துக்கிறதே கிடையாது. அதனால மொத்தத்துல என்ன சொல்லலாம்னா, எது ஒண்ணு இல்லையோ, எந்த வீடு என்கிறதான மோட்சம் இல்லையோ, அந்த வீட்டை பத்தி அந்த மோட்சத்தை பத்தி இவர்கள் எல்லாரும் உணர்கிறார்கள். அதான் ஆழ்வார் அதான் எங்க சித்தாந்தம் பண்றாரு. இப்போ பெரிய திருமடல்ல முதல் சித்தாந்தம் என்னன்னா, மோட்சம் ஒன்னும் கிடையாது, சுகப்படுவதை விட்டுட்டு கண்ணெதிரே சுகம், சிங்கார சௌக்கியம், பகவத் காமம், கண்ணனை அனுபவிக்கிறது, இதை காட்டிலும் வேற ஒண்ணு என்ன இருக்க முடியும்? பெருமை மோட்சமா இருக்க முடியும். அதனால மோட்சம் கிடையாது. மோட்சத்தை பத்தி பேசவாள்லாம் ஓராமையன்றே ரொம்ப புத்தி கிட்ட போய் பேசுறாங்க. ஓராமையன்றே உலகத்தாறு சொல்லும் சொல், வேதாந்தத்துல கரகண்டவா பேசுற பேச்சு இப்ப என்ன சொல்லிட்டார் ஆழ்வார்? உலகத்தாறு சொல்லும் சொல் அப்படின்னு லோகத்தவா பேசிக்கிறது. லௌகிகமா பேசுறா சுவாமி மோட்சம் இருக்குன்னு. அலௌகிகமா பேசுவதுதான் மோட்சத்தை பத்தி பேசுவது, அலௌகிகமா பேசுவதுதான்னு சொல்ற வழக்கம். லௌகிகமா பேசுவதா இருந்தா சாருவாகனுடைய பேச்சு. சாருவாகன்னு ஒருத்தன், சாருவாகன்னு அழகா பேசுவான். அவனை போல இப்ப ஆழ்வார் பேசுறான். அவனைத்தான் எல்லாரும் லௌகிகன்னு சொல்லுவா, லோகாயத்தன்னு சொல்லுவா, லோகாயத்திக மதம்னு சொல்லுவா. அவன் தான் லௌகிகமா பேசுறான். அவன் தான் இந்த உலகமே எல்லாம், இந்த உலகம்தான் சத்தியம், இந்த உலகம்தான் பிரத்யக்ஷம், இந்த உலகம்தான் சுகம், இந்த உலகம்தான் மோட்சம், இது காட்டிலும் வேற ஒன்னும் அதிசயமான அலௌகிகமான ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தா அந்த அலௌகிகமான உலகத்துக்கு போனவா வந்து நான் அலௌகிகமான உலகத்தில் இருக்கேன்னு வந்து நம்மோட பேசின்னு இருக்காளா? ஒரு இடத்துலயாவது ஒரு எக்ஸிபிஷன் உண்டோ இது வரைக்கும்? அலௌகிகமானவர்கள் என்று யாராவது லோகத்துல இது வரைக்கும் கண்ணுல பட்டிருக்காளா? எல்லாம் லௌகிகம்தான். தர்மம் என்று கஷ்டப்படுவது வேண்டாம். தர்மம் என்றால் கஷ்டம்தான். கஷ்டத்தை எதுக்காக பாடுகிறேன் என்றால், கண்காணாததான சொர்க்கத்திலே போய், இல்ல கண்காணாததான மோட்சத்திலே நான் சௌக்கியமா இருக்கிறதுக்காகன்னு சொல்றான். வேண்டா, நல்ல உடம்பு கிடைச்சிருக்கு, இந்திரியங்கள்லாம் நல்லா புஷ்டியா இருக்கு, இந்திரிய புஷ்டிக்கு வேண்டியதான எத்தனையோ சாமான்கள் உலகத்திலே, எத்தனையோ காயக்கல்பங்கள்லாம் கிடைக்கிறது, ஆச்சரியமான பக்ஷணங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு, நாக்காலை சந்தோஷப்பட்டு, கண்ணு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு, காது கேட்க வேண்டிய எத்தனையோ பாட்டுக்கள் சங்கீதங்கள் எல்லாம் எத்தனையோ ராகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது, இப்படி வாழ்வை செலவழிக்கிறத விட்டுட்டு எதுக்கோ ஒரு நாள் சாகத்தான் போறோம், எல்லாரும் தான் சாக போறான். எத்தா விட்டு வாழ்வே கிடையாது, எத்தா விட்டு ஆத்மாவே கிடையாது, சரீரமும் கிடையாது, ஆத்மாவும் கிடையாது. இந்த பயல்கள் என்ன சொல்றான்? சரீரம் தான் போறது, ஆத்மா இருக்குன்னு போய் சொல்றான். எப்படிடா இருக்கும் ஆத்மான்னு கேட்டான்னா, ஒருத்தன் சொல்றான் ஜோதிர்மயமா இருக்குன்னா, ஒருத்தன் சொன்னான் சின்னதா இருக்குன்னா, ஒருத்தன் சொன்னா ரொம்ப பெருசா இருக்குன்னா.
அணுவா இருக்குன்னு ஒருவன் சொன்னா, விபுவா இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான், எல்லாம் சூக்ஷமா இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். யாராவது ஒரே மாதிரி எல்லாரும் பேசினா பார்த்துட்டு பேசுறான்னு சொல்லலாம். ஒரே மாதிரி சொல்ல ஆளுக்கு ஆளு தலைக்கு தலை ஒரு விதமா சொன்னா ஒருத்தனும் பார்க்கலன்னு அர்த்தம். ஏன் பார்க்கல? ஆத்மான்னு ஒண்ணும் கிடையாது. இருந்தா பார்த்திருக்க மாட்டானா? பார்த்தா ஒரே மாதிரி சொல்ல மாட்டானா? ஒருத்தரும் பார்க்கறது இல்ல, உளறல் மட்டும் பிரமாதமா இருக்கு. நான் பார்த்துட்டேன்னு சொல்றான், சாருவாக்கம் சொல்றான். அவன் தான் உலகத்தவன். வேதாந்திய பொறுத்த வரைக்கும் அவன் தான் உலகத்தவன். இங்க ஆழ்வார் என்ன சொல்ற, வேதாந்திய உலகத்தவன் சொல்றார். மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, பரமபதம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றான். அவனைத்தான் உலகத்தவன்றார் ஆழ்வார். இப்போ அந்த அளவுக்கு ஆழ்வாருக்கு நாஸ்திகவாதம் தலையேறி போச்சு. ஏன் தலையேறி போச்சுன்றது முன்னையும் சொன்னோம், இன்னும் பின்னாடியும் பார்க்கலாம். ஆழ்வார் உலகத்தாரு சொல்லும் சொல். லோகத்துல இருக்கிறவங்க ஏதாவது பேசுவாங்க, அதெல்லாம் போய் ஒரு சத்தியமான விஷயமா எல்லாம் நினைச்சு ஏமாந்து போகக்கூடாது. எதுக்கு சரீரத்தை பாழ்படுத்தணும்? ஒன்னும் பெரிய திருமடல்ல இதுக்கு விளக்கம் இன்னும் நன்னா வரும். துண்ணும் இலக்குரம்பை துஞ்சியும் பெஞ்சுடரோன் மண்ணு மழல் நுகர்ந்தும் வண்டடத்தில் உள்கிடந்தும் அன்னதோரு தன்மையராய் இங்குடலம் விட்டெழுந்து பொன்னெறி கண் சென்னார் எனப்படும் சொல்லல்லால் இன்னதோரு காலத்து இணையார் இது பெற்றார் என்னவும் கேட்டறிவதில்லை. மோட்சம் கிடையாதுன்னு சொல்றது பெரிய திருமடல்ல இன்னும் பிரமாதமா சொல்லுவார். ஒன்றும் இலைக்குரம்பை துஞ்சியும், நல்ல சரீரம் போக்கியமா இருக்கு, புஷ்டியா இருக்கலாம், இதை விட்டுட்டு நல்ல ஆச்சரியமான பளிங்கு மாளிகையில வாழறத விட்டுட்டு ஒன்றும் இலைக்குரம்பை துஞ்சியும் ஆசிரமம் கட்டிக்கிறேன்னு போறாங்க. ஆசிரமம்னா என்ன? ஆசிரமம்னா ஏதோ விழுந்து போன மரம், அது இது இந்த மாதிரியான காட்டு பொருள்கள் ஆச்சரியமா நாகரிகமா நகரத்துல வாழ்ந்து கொண்டு பிரமாதமா ஏசிய போட்டு ஆச்சரியமா ஜம்மு ஜீவிக்கிறத விட்டுட்டு ஆசிரமம் கட்டுக்கிறேன்னு போறான். அப்புறம் அங்கிருந்து விழுந்ததான மரப்பொருள்கள் இருக்க, அது மரம் அதுவே காஞ்சி போய் கீழே போட்டது, அதெல்லாம் பொறுக்கி வீடு கட்டிக்கிறான். துண்ணும் இலைக்கூரம்பை துஞ்சியும் அப்படி ஆசிரமம் கட்டிட்டு அங்க போய் படுத்துக்கிறான். நல்ல பஞ்சு மெத்த சப்பர மஞ்சத்துல படுத்துக்கிறத விட்டுட்டு ஆசிரமத்துல போய் கொடுத்துக்கிறேன்னு மண்ணு தரையில போய் கொடுத்துக்கிறான். இந்த சரீரத்தை இப்படி பாடுபடுத்தணுமா அப்படின்னாரு. அருவன் மண்ணு மழல் நுகர்ந்தோம் அப்படியே நாலாவது பக்கம் நெருப்ப மூட்டிண்டு நடுவுல வேற அப்படியே சூரியனை பார்த்துண்டு கண்ணால சூரியனை பார்த்துட்டு நாலாவது பக்கம் நெருப்ப மூட்டின்னு பஞ்சாக்னி தபசுன்றாங்க. இப்படி உடம்ப போய் கொளுத்துறான், வீணடிக்கிறான் உடம்ப. அப்படி நாலாவது பக்கம் நெருப்பை சுத்தி டகடகான்னு தகிக்கிறது, மேல சூரியன் வெயில் அடிக்கிறது. அப்படியே கைய கூப்பிட்டு சூரியனை உக்கிரமா பார்த்துட்டு நான் தபசு பண்றேன்றான். எதுக்குயா அப்படின்னா, இப்படி எல்லாம் சுத்தமான தபசு அனுஷ்டிச்சா அவன் மோட்சத்துக்கு போவான்னு சொல்றான். இது தேவையாயது. தொடரோன் மண்ணு மழல் நுகர்ந்தும் வண்டடத்தின் உள்கிடந்தும். சம்மர்ல பஞ்சாக்னி தபஸ் பண்றான், விண்டர்ல போனான்னா அப்படியே ஐஸ் கட்டியா முதக்கிறது குளத்துல. அப்பேற்பட்ட குளத்துக்குள்ள போய் இறங்கி அப்படியே கழுத்து வரைக்கும் மூழ்கி நிக்கிறான். வட வடான்னு குளிருது. அந்த குளிரை அடக்கணுமா? குளிரை எப்படி அடக்கலான்னா, மூச்சு அடைக்கினா உடம்பு பாடி ஹீட் ஆயிடும், அதனால மூச்சு அடக்கிறான். குளிர் அடக்கிறதுக்கு மூச்சு அடக்குறேன்னா மூச்சு அடக்கி உடம்ப கஷ்டப்படுத்துறான். இப்படி எல்லாம் அவசப்படணும். வண்டடத்தின் உள்கிடந்தும். சம்மர்ல பஞ்சாக்னி தபசம், விண்டர்ல அப்படி சில்லுன்னு இருக்கிறதான தடாகத்துல கழுத்து வரைக்கும் நீர் இலையாவிந்து கொண்டு வட விடாவிந்து நடுங்கி கொண்டு இவனோடு தபசு பண்ணுவானா. வண்டடத்தின் உள்கிடந்தும் அதோ ஒரு தன்மையராய். இப்படி சோறு கிடையாது, வீடு கிடையாது, ஆசிரமம். அதுவும் எப்பேற்பட்ட ஆசிரமம்! பாழாய் போன மரத்தை வெட்டி பாழாய் போன இலைகளை எல்லாம் பரப்பி ஆசிரமம் கட்டி அதுக்கடியில மண் தரையில படுத்து கொண்டு விண்டர்ல ஐஸ் வாட்டர்லயும் சம்மர்ல நெருப்பை சுத்தியான் இப்படி எல்லாம் உடம்ப பாழாப்படுத்தினான்னா இவனுக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்றான். சொன்னெறி கண் சென்றார் எனப்படும் சொல்லல்லால். சொல்லுவான்,
இன்னதோ ஒரு காலத்து இணையார் இது பெற்றார் என்னவும் கேட்டறிவதில்லை. இது வரைக்கும் ஒரே ஒரு பேர் வழி, உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ உனக்கு வேண்டியதாத்தானே, உங்களதாத்தானே. யாராவது ஒருத்தர் நான் இதோ சொர்க்கத்துக்கு இதோ போயிருக்கேன், சொர்க்கத்துல இருந்தா வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானா? ஐயா மோட்சத்துக்கு போனேன், அங்க பரமபதம்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், பரமபதம் என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுமா, யாராவது ஒரு வீடியோ ஸ்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காளா சுவாமி? ஒண்ணும் கிடையாது. போனவன்லாம் எங்க போனான்னு தெரியாது, இவாளே சொல்லிட்டு இருக்கா போனவன் இருக்கான், அவன் சொர்க்கத்துல இருக்கான், மோட்சத்துல இருக்கான்னு. அவோராமயன் வே உலகத்தார் சொல்லும் சொல். லோகத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப அஜ்ஞானிகள் சுவாமி. நெய்ய சாப்பிட்டு பக்ஷணத்தை சாப்பிட்டு உடம்ப வளர்த்து செம்பா இருந்து எந்த காரியத்தையும் சாதிச்சுண்டு எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிச்சுண்டு காமத்துக்கு வேண்டியதான போஷவாக்கோட இருக்க இந்த சரீரம் வேண்டுமா, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம வளர்த்தி எதுக்கும் யோகியதை இல்லாம எனக்கு வேண்டியது மோட்சம்னு சொல்லுவானே, ஓராமையன்னே உலகத்தாரு சொல்லும் சொல். ஓராமையாமாறு எனக்கெல்லாம் புத்தி இல்லைன்றது நான் சொல்றேன் சொல்லுங்கோ அப்படின்னு. சாருவாகன் எப்படி சொன்னா, லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னு புத்தி இல்லாம சொல்றான். இப்ப பண்ணினா அப்புறம் வந்து காப்பாத்துமா, இப்ப தவசம் பண்ணினா இங்க தவசம் பண்ணினா செத்து போன அப்பாவுக்கு சாதமா போகுமா. எப்படியா போகும்? அப்பாவுக்கு சாதமா போகும்னா அப்பாவை மாடியில உட்கார வச்சுட்டு, நாங்க உயிரோடு இருக்குச்சே அப்பாவை மாடியில உட்கார வச்சுட்டோம், ஒருத்தன் கீழே இருந்து அப்பாவுக்கு பித்ரே சுவாஹா சுவாஹா பித்ரே பித்ரே சுவாஹா என்று இவன் பிதிரு ஹோமம் பண்ணினா மாடியில இருக்கிற அப்பாவுக்கு வயறு நிறையுமோ அப்படின்னு கேட்கிறோம். நல்லா கண்ணெதிர குண்டு கொழுக்க இருக்கிற அப்பாவை மாடியில உட்கார வச்சுட்டு கீழே ஹோமம் பண்ணினான்னா ஒரு பையன் பிதிரு ஹோமம் பண்ணினா அப்பாவுக்கு போய் சேருவதா எங்க சேர்ந்துருக்கு? இப்படி இருக்குச்சே, கண்ணெதிர பண்ற ஹோமம் கண்ணெதிர இருக்கிற அப்பாவுக்கே போய் சேராதுன்னா இவன் கண்ணுக்கு தெரியாம போயிட்டு அப்பா ஒருத்தர் இருக்காராம், அதுவும் இவன் கொடுக்குற சாப்பிட்ட வாங்கிக்கிறதுக்குன்னு காத்துன்னு உட்கார்ந்துன்னு இருக்காராம். சாத்த தினத்துல இவன் பண்ணணுமா, இல்லைன்னா இவன் பாழா போயிடுவானா? என்னையா இது? ஓராமையாமா அது உரைக்கேன் கேளாமே. சொல்றேன் கேளுங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆத்மாவுக்கு ஜன்மாந்திரம் கிடையாது, அதெல்லாம் லோகாந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது, மோட்சமே ஒண்ணும் கிடையாது சுவாமி. இப்ப இருக்கிற இந்த சரீரத்தை அப்படியே கண்ணனை கட்டி பிடிச்சுன்னு சந்தோஷப்படுவது இருக்க, இது ஒண்ணுதான் உண்மையான மோட்சம். எல்லா மோட்சமும் தப்பு. இந்த மாதிரியான மோட்சத்தை பத்தி பேசுற இந்த பித்துக்குழி பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அது உரைக்கேன் கேளாமே. நான் சொல்றேன் கேளுங்க, மோட்சம்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. பை ஆல் சான்ஸ் பை ஆல் மீன்ஸ் இருக்கவே முடியாது. ஏன்னு தெரியுமா? நான் சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்றேன் கேளுங்க, அது உரைக்கேன். ரொம்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இவ்வளவு தெளிவா யாராவது உங்ககிட்ட மோட்சத்தை பத்தி பேசியிருக்காளா? நான் இப்ப எவ்வளவு தெளிவா மோட்சம்ன்றது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றேன் கேளுங்க. அது உரைக்கேன் கேளாமே. கேட்கிறீங்களா? பாக்கியம் இருந்தா கேளுங்க, பாக்கியம் இல்லைன்னா ஏமாந்து போங்க. கேளாமே கேளுங்களேன், நல்ல விஷயத்த சொல்றேன், அனர்த்தப்பட்டு போக வேண்டாம், சரீரத்தை கெடுத்துக்க வேண்டாம், தர்மம் செய்யறேன்னு சரீரத்தை கெடுத்துக்க வேண்டாம். தர்மத்தினாலே மோட்சத்தை அடைகிறோம், எனக்கு தர்மத்தினாலே அர்த்தம் வேண்டாம், தர்மத்தினாலே காமம் வேண்டாம், தர்மத்தினாலே மோட்சம் மாத்திரம் போதும் என்று இருக்கும் உங்களுடையதான அஜ்ஞானம் போகும்படியாக அது உரைக்கேன். தர்மம், அது தர்மம் பண்ண தர்மேன பாபம பனுததி தர்மேன பாபம பதுத. தர்மம் இருந்தா பாவம் போகும்னு சொல்றாளே சுவாமி. அப்படின்னா தர்மம் பண்ணாம மோட்சம் வரும்னு சொல்றாளேன்னா ஒன்னும் வேண்டாம், தர்மம்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சொல்றதை கேளுங்க. ஏன்னா நீங்க இந்த சரீரத்தை வீணடிக்க வேண்டாம், மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னு ஏமாந்து போக வேண்டாம். அது உரைக்கேன். நான் சொல்வதை கேளுங்க. கேளாமே கேளாமே அப்படின்னா கேளுங்கோன்னு சொல்றது. இது ஆழ்வார் தமிழ், அந்த காலத்து தமிழ். தமிழ்ல இந்த
கேளாமே கேளாமேன்னு கேளுங்கோ. அதுவரைக்கேன் கேளாமே, இது கேட்கிறா நீங்கள். பாக்கியம் இருந்தா கேளுங்கோள், பாக்கியம் இல்லாதவர்கள் காதை பொத்தி கொண்டு போங்கோள். தர்மம் செய்கிறேன் என்று சரீரத்தை வதைத்திடுங்கோள். மோட்சம் கிடைக்கும் என்று அதிர்ஷ்டமான மோட்சத்திலே ஆசை வைத்திருங்கோள். கேட்பவர்கள் லாபம் பெறுவார்கள், கேளாதவர்கள் வீணே போவார்கள். அது உரைக்கேன் கேளாமே. ஆறாறு புறவி எழுகூண்ட தனிகாழி பேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டுவுக்கு ஆறாவ முதமங்கெய்தி அதில் இன்னும் ஆறாறு ஒழிவதொன்றுண்டே. மோட்சம்னு ஒண்ணு இருக்குமா? மோட்சம்னா எது மோட்சம்னு கேட்டா எது மோட்சமா? ஆத்மஸ்வரூபமானது மோட்சமா? இந்த இயற்கையாய் போறது மோட்சமா? ஆத்மாவும் நசித்து போவது சூன்யமாய் போவது மோட்சமா என்று கேட்டா எல்லார் மேலேயும் பல்லுல போட்டாலும் வீசாது வைத்து வைகுண்டம் தான் மோட்சம். வைகுண்டம்ன்றதான லோகத்துக்கு போய் வசிக்கிறது தான் மோட்சம். அந்த இடத்துல போய் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் மோட்சம். அப்ப ஏற்படுறதான கைங்கரியம் தான் யாவதாத்ம பாவியா இருக்கின்றதுதான் மோட்சம். இந்த சம்சாரத்தை விட்டு அடியோட போறதுதான் மோட்சம் என்று இப்படி எல்லாம் சொல்றாளே. இப்படி எல்லாம் சொல்றதா இப்படி இவர்கள் சொல்லுவதான வைகுண்டம் என்ன ஒண்ணு இருக்கே, அவன் இருப்பதாக சொல்றாளே. அந்த வைகுண்டத்துக்கு போவதற்கு இவர்கள் சொல்லும் வழி என்ன? எனக்கு ஆறாறு புறவி எழுகுண்ட தனியாழி சொல்ற. எப்படியா மோட்சத்துக்கு போறது ரூட் சொல்லுமையான்னு கேட்டா இவா ரூட் சொல்றா. நடைபெற அங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவின்பதி மின்வருணன் உடைவான வருகோன் பிரசாபதியின் விவரால் இடையிடை போகங்களைதி எழில் பதமேதுவரே ஆச்சரியமான வைகுண்டம்ன்றதான லோகமாம். அந்த லோகத்துக்கு போவதற்கு வழியிலே 12 முதல்களை விட்டு பெருமான் அழைத்து கொண்டு மோட்சத்துக்கு போவானாம். இந்த மோட்ச மார்க்கத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கம் வேறாம். இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு ஆரம்பத்திலே வருபவன் அக்னியாம், அடுத்தது சூரியன் வழியாக போகணுமாம். ஜுவலன திவசஜோத்ராபக்ஷோத்தராயணபத்தரான் பவன தனயப்ராலேயாம் சூந்திரமாத சிரத்யுதிம் ஜலதரபதிம் தேவாதீகம் பிரஜாபதி மாததா தரதி விரஜாம். இந்த 12 வருஷம் போனா தாண்டுவது ஆச்சரியமான விரஜானதியா இருக்குமாம். அந்த விரஜானதியிலே இவன் தன்னுடையதான பழைய வாசனையெல்லாம் போட்டு, பழைய இந்திரியங்கள் எல்லாம் போட்டு, பழைய சரீரத்தை எல்லாம் போட்டுட்டு சூக்ம சரீரம் கூட இல்லாமல் அந்த விரஜானதியிலே ஆனந்தமானதான ஒரு ஸ்நானத்தை பண்ணுவானான். அந்த ஸ்நானத்தை பண்ணி அப்பால் கரையேறி போனால் இவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் ததஸ்பரம் அத்புதம் தரதி விரஜாம் தூரே வாஜா ததஸ்பரம் அத்புதம். அதற்கு மேலே இருக்கிறதான வைகுண்ட லோகத்தை பத்தி ஒரு எழுத்து சொல்ல முடியாதப்பா, பிரமிச்சு போவான். ஒரு வார்த்தை பேச முடியாதப்பா, வாக்குக்கு எட்டாவதான நிலமா இருக்கும். அங்கே கிடைப்பதான ஆனந்தம், அங்கே கிடைப்பதான சேவைகள் எல்லாம் ஒருவரும் தன் வாயு பாசுரமிட்டு சொல்ல முடியாது. அப்ப ஏற்பட்டதான வைகுண்டத்தை எவன் பாசுரமிட்டு சொல்ல முடியும்? தரதி விரஜாம் தூரே வாஜா ததஸ்பரம் அத்புதம் என்று வேதாந்திகள் வியாக்கியானம் பண்ணுவா. பரமபதம்னா அப்படி இருக்கு, அர்ச்சிராதி மார்க்கத்தினாலே போகணும், சூரியன் வழியா போகணும்னு சொல்றா. சரி, சூரியன் வழியா இந்த சுவாமிகள் எல்லாம் போவாளா? எப்படி சுவாமி போவா? அதை முதல்ல சொல்லுங்க எனக்கு. சூரியன் வழியா போனா பரமபதத்துக்கு போலான்னு சொன்னா சூரியன் வழியா எப்படி போவா? சூரியன் வழியா போக முடியுமா? எப்படி? காராறு புறவி எழுகுண்ட தனியாழி. நாம இங்க இருந்து பார்க்கிறோம், சூரியன் எப்படி இருக்கான்? வட்டமா இருக்கான், ஒரு நெருப்பு கோலமா இருக்கான். இவ்வளவுதான் பார்க்கிறோம், நன்னா தெரியுது. இந்த சுவாமிகளை காட்டா என்ன சொல்றா தெரியுமோ இல்லையோ? சூரியன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஆச்சரியமான சூரியனா, அவனுக்கு கால் இல்லாத ஒரு டிரைவரா, சாரதி அருணன்னு பேரான். கால் இல்லாத டிரைவர் 7 குதிரை ஓட்டுவானாம். அந்த 7 குதிரை ஓட்டும் தேரானது எப்படி இருக்கும்னா ஆகாய மார்க்கத்தை சஞ்சரிக்குமாம். அந்த தேருக்கு ஒரு காலம். நாம் நேர பார்க்கிறோம் சூரியன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அப்படியே வட்ட வடிவமா சேவை சாதிக்கிறோம்.
அப்படின்னு புச்சம் இல்ல, வளவு இல்ல, கோணல் இல்ல, எப்படி ஒரே சீரா அப்படி தத் சர்வகம் சர்வகம் சேவியதி வித்ரா. உலகத்தெல்லாம் அவன் தான் இழுத்து பிடிச்சிட்டு எல்லாருக்கும் உஷ்ணத்தை கொடுத்துட்டு உபகாரம் பண்ணி கொண்டு சவிதான பேரோட எல்லாம் இங்கே உண்டாவதற்கு காரணமா இருக்கான். அபக்ஷ புச்சோ வாயு ரேவா. அவன் எப்படி இருக்கான்னா பியூர் கேஸ். அபக்ஷ புச்சா வேதம் சொல்லிட்டு அபக்ஷ புச்சா அப்படின்னா நீள் இல்ல, நீட்டு இல்ல, குறுக்கல் இல்ல, ஸ்ட்ரைட் சர்க்குலரா இருக்கான். அபக்ஷ புச்சோ வாயு ரேவ, பியூர் கேஸ் மாஸ் சூரியன் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்குச்சு. அந்த வேத வாக்கியத்தை விட்டா சூரியன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? எப்படி இருக்கான்னு சுவாமின்னா காராறுபுரவி, ஆகாசத்துல மேகத்தின் மேலே அப்படி அனாயாசமா சஞ்சாரம் பண்ணுவானா. ஏனையா பேர் எங்கேயா போகும்? நல்ல ரோடு போட்டா போகுமா, இல்ல மேகத்தின் மேலே போகுமா? எந்த தேராவது இது வரைக்கும் மேகத்தின் மேலே போய் பார்த்துருக்கோமா? இந்த தேர் மேகத்தின் மேலே போகுமா? ஆறாறுபுரவி, மேகத்தின் மேல தேர் போகும்னாலும் பரவாயில்ல. இப்ப கூட பாக்குறோம் பிளேன் போறதெல்லாம் பாக்குறோம். இப்ப என்ன போறது அப்படின்னா காரார் புறவி, குதிரை போறதான். ஐயா எந்த குதிரையாவது ஒரு அடி உசரத்துல போகுமா? இவன் சொல்றான் அவ்வளோ உசரத்துல ஆகாசத்துல போறதுன்றான். ஆறார் புறவி, புறவினா குதிரை. குதிரை அவ்வளோ உசரத்துல போகுமா? எந்த குதிரையாவது அவ்வளோ உசரத்துல போயிருக்குமா? நான் சொல்லுவேன் ஆசியமா இதுல கல்கருடன் நாச்சியார் கோவில்ல கும்பகோணத்துல இருந்து கிளம்பி போகணுமா. அப்பெல்லாம் குதிரை ஜெட்கால போற வழக்கமா. அங்கேருந்து 10 மைல் போனோம். குதிரைகள் ஏறி ஒருத்தருக்கு 4 பேரா பிராமணால் ஏறி உட்காந்தாலாம். எல்லாரும் ஹெவி வெயிட்டா உட்காந்தோன்னா ஒத்த குதிரை வண்டி அது. அந்த குதிரை வண்டிக்காரன் குதிரைய பூட்டி ஹெவி வெயிட் 4 பிராமணாலையும் அந்த வண்டியில உட்கார வச்சு ஓட்ட ஆரம்பிச்சா குதிரை முன்னங்கால தூக்கிட்டு பின்னாடி இழுக்கிறதான் வண்டிய. பார்த்தானா இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, சுவாமிகளே இறங்குமாலும். என்னப்பா போகுமா போகாதா வண்டின்னு கேட்டான். போகும் சுவாமி, கட்டாயம் போயிடும், கவலைப்படாதுங்க. எப்படியும் கல்கருடனை போய் சேவிச்சுடலாம், குதிரை வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம், கவலைப்படாது. ஆனா ஒரு நிமிஷம் இறங்கும் போகணும். எதுக்கு இறங்க சொல்லல, இறங்குங்க சுவாமி அப்படின்னா தேவைதான் இறங்கினாலாம். என்ன பண்ணானா நேர வண்டியை திருப்பினானா. வண்டியை திருப்பினா விட்டு இப்ப இறங்கோ சுவாமின்னா. திருப்பினா என்னப்பா அந்த பக்கம் போனா தானே வரும், நாச்சியார் கோவில் இந்த பக்கம் போய் சொல்லு, இந்த பக்கம் வண்டியை திருப்பிட்டியே அப்படின்னு. இறங்குங்க சுவாமி, இப்ப ஏறிக்கோங்க. நானா சரின்னு வண்டியை திருப்பினா விட்டு ஏறி உட்காந்தாலாம். ஏறி உட்காந்தா விட்டு இப்ப குதிரையை பூட்டினாலாம். குதிரையை பூட்டினா இப்பவும் குதிரை காலை தூக்கிண்டு வண்டியை முன்ன இழுக்காம பின்ன உடச்சுட்டு போச்சான். சுவாமிகளே இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், பின்னாடியே போனா வந்துடும் நாச்சியார் கோவில் அந்த குதிரைக்காரன் ஆண்டவன் சொல்லி சிரிப்பார். இப்படியெல்லாம் குதிரை பாடாப்படுத்துமே. இந்த குதிரை தரையிலேயே போக மாட்டேங்கிறது ஒன்றும், குதிரை ஆகாசத்துல போகும்தான். ஏன் ஆகாசத்துல எங்கன்னு குதிரை போகுமே? காரார் புறவி 7 பூண்ட தனியாழி, அதுவும் தான் பார்த்துருக்கோம். ஒத்த குதிரை வண்டியே பார்த்துருக்கோம். சரி, அடுத்து ஒத்த குதிரை வண்டி, அடுத்து ரெட்டை குதிரை வண்டி. 2, 4, 6, 8, 10 அப்படின்னு குதிரைய ரெட்டையில பூட்டுவா தேர்ல. அதுல ராஜாக்கள் ரொம்ப இருந்தாருன்னா 12 குதிரை கூட பூட்டுவான். அதெல்லாம் ஒரு ரெட்டையில போட்டுறதுன்றது வழக்கம். இங்க என்னன்னா 7 குதிரையாம் சுவாமி. ஒத்த குதிரை பூட்டினான்னு அதுக்கப்புறம் ரெட்டை குதிரை, 4 குதிரை, 6 குதிரை, 8 குதிரைன்னு பூட்டுவாளா? 7 குதிரை பூட்டினதுன்னு ஒண்ணு உண்டா லோகத்துல? எங்கும் காணாதுதானே 7 குதிரையாம். 7 காரார் 7 பூண்ட தனியாழி தான் போட்டோம். தேருக்கு எத்தனை சக்கரம் இருக்கும்? 2 சக்கரம் இருக்கும், 4 சக்கரம் இருக்கும். ரொம்ப பெரிய தேரா இருந்ததுன்னா 6 சக்கரம் இருக்கும். 2 சக்கரம், 4 சக்கரம் இருக்கும். 4 சக்கரத்துக்கு நடுவுல ஒரு 2 சக்கரம் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்படி பார்த்துருக்கோம். சக்கரங்கள்ல ரெட்டையில போகுமே ஒழிய ஒத்தையில போயிருக்கோம். தனியாழி இந்த தேர் சூரியனுடைய தேருக்கு ஒரே சக்கரமாம்சம். ஒரே சக்கரத்தை வச்சுன்னு தேர் சர்றன்னு ஆகாசத்துல போறதான், மேகத்துல போறதான். 7 குதிரையா ஒரே சக்கரமா ஆகாசத்துல போறதான். எப்படியா இருக்கும் இப்படி ஒரு தேர் இருக்கும்? தனியாழி
தேரார் நிறைகதிரோன் தேரார் நிறைகதிரோன் இதெல்லாம் போட்டோம். இப்படிதான் ஒரு தேர் போனா போட்டோம். நிறைகதிரோன் அவன் என்ன அப்படி ஜிலு ஜிலுன்னா இருக்கு? சூரியன்னா எப்படி இருக்கு? நிறைகதிரோன் என்ன வெயில், என்ன வெயில் சுவாமி. சூரியன் லட்சக்கணக்கான மைல் கோடிக்கணக்கான மைல் அப்பால் இருக்க தேவை. சுவாமிகள் ஒருத்தரும் வீதியில நடந்து போக மாட்டேன்றா. பிரவச்சனம் பண்ணணும்னா ஏசி வேணுங்கிறா. அப்படி இருக்குச்சே. இவாள்லாம் மோட்சத்துக்கு போவதா இருந்தா அப்படியே சூரியன் கிட்ட போவாளாம். சூரியன் வழியாவே போவாளாம். எப்படி போவா சுவாமி? ஃபேன் இல்லைன்னாலே ஒரு க்ஷணம் தள்ள முடியல. இப்படி இருக்கிற இந்த உலகத்துல இந்த வேதாந்திகள்லாம் இந்த சரீரத்தை மட்டும் விட்டுட்டான்னா அப்படியே சூரியன் வழியா போவாளாம். தேரார் நிறைகதிரோ. அத்தனை வெயில் தாங்குவான். ஒரு வஸ்துவாவது சூரியன் கிட்ட போனா பழைக்க முடியுமா சுவாமி? வஸ்துவே நீத்து போயிடாதோ? நீத்து போனது சூன்யமா போயிடாதோ? அப்படி இருக்கச்சே சூரியன் வழியா போவாளாம். இந்த சுவாமிகள்லாம் சூரியன் வழியாவே பரமபதத்துக்கு போவாளாம். இந்த கதையை யார் கேட்டு ஏத்துக்கிறது? இதெல்லாம் ஒத்துக்கிறா போலையா இருக்கு. தேரார் நிறைகதிரோ. வெயில் வெயில்னு பெருமாள் வீடு ஏழினா கூட சுவாமிகள்லாம் ரொம்ப வெயிலா இருக்கு, அதனால கோஷ்டிக்கு வர முடியாதுன்னுவா. அப்படியாக்கும் இங்கேயே பெருமாளை விடுறவா வெயிலால வழியால போய் வெயில் வழியாவே வைகுந்தத்துக்கு போவாளாம். எப்படி சுவாமி போவாயோ? ஒத்துக்க முடியலையே. தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு. அதுவும் என்ன கொஞ்சமா வெயில் இங்க இருக்கும் பூமியில சூரியன் அப்பால இருக்குச்சு. அங்கிருந்து வரக்கூடியதான 10-15 வெயில் கிரணங்களே தாங்க முடியாதவா சூரியனே நிறைஞ்சு வெயிலே நிரம்பி இருக்கக்கூடியதான மண்டலத்தை கீண்டு அதுல ஓட்டையாம். அந்த அது வழியா போவாளாம். இவா போனான்னா அங்க ஓட்டம் போட்டு போவாளாம். அப்படியா சுவாமி? என்ன அப்படிதான் சொல்லி வச்சிருக்கு. ஏன் சூரியன் வழியாக ஒரு துவாரம் உண்டு, அந்த துவாரம் வழியா போனா மோட்சத்துக்கு போவான்னு அர்ச்சிராதி மார்க்கத்தை பத்தி சொல்லி வச்சிருக்கா. அர்ச்சிராதி மார்க்கத்துல சொல்லச்சே அக்னியானவன் அழிச்சுட்டு போவான், சூரியனுடைய துவாரத்தின் வழியா அழிச்சுட்டு போவான். இந்த மார்க்கத்துக்கு ஆச்சரியமான பேர் வச்சிருக்கா. இதுதான் தேவயானம்னு பேரு. இந்த வழியா போனவாதான் மோட்சத்துக்கு போக முடியும், மற்றவாளெல்லாம் போக முடியாது. மோட்சத்துக்கு போவதா இருந்தான்னா இந்த வழியாதான் போக முடியும் என்று உபனிஷத்தெல்லாம் வேற சொல்லி வச்சிருக்கு. சத்யைவம் இதடா யஜ்ஞாத்மா யஜமான ஸ்ரத்தாவத்மீ சரீரம் யுத்தமுரோவேது ரோமானி பர்கிர் வேதசிகாகிருத எஞ்சோபக்காமாஜ்யம் மன்யுக்தோக்னிஷமயிதா தட்சிணாவாக்ரோதா பிராணபுத்தாதா சக்ஷுரத்ஹர்யர்மனோ பிரம்மா ஸ்ரோத்ரமக்னீத்யாவத்ரியதேதா தீக்ஷா दक्षिणादयद्विवरिददास्य रोमभाणयद्रमतेरतु भगदो यत्सङ्करद्विपविधत्युत्तिष्ठते जगत्प्रभद्यो यन्महन्तुदावनीयो यदस्य विज्ञानम् तज्जुहोतियत्सायम् प्रातरद्विदत्समितो यत्सायम् प्रातर्मध्यन्दिनम् च तानि सुवनानि ये अहोरात्रे वेदविजपूर्ण माधुयेद्धमासाच्चमासाच्चरे चातुर्मास्यानि ऋतपत्ते पशुबन्धाय संवत्सराच्च परिवत्सराच्च देहद्गणा सर्ववेदसंवाहेतत्सत्रयन्मरणन्तरवृथयेतद्वैजरामर्यमग्निहोत्रम् तत्रयेवं विद्वानुदगयने प्रमीयते देवानामेव हिमानं गत्वादित्यस्य सायुज्यं गच्छत्यदयो दक्षिणे ஆச்சரியமான ஒரு ஜீவனத்தை ஜீவிச்சு அப்படியே யாக தீட்சையாகவே ஒரு மனுஷனுக்கு எப்படி அவ்வளவு பவித்திரமான ஒரு ஜீவனம் இருந்ததுன்னா அப்பேற்பட்டது யாகமே வாழ்க்கையே யாக தீட்சையா இருந்து வாழ்வெல்லாம் யாகமாவே ஒப்பிடலாம் போலே பரம பரிசுத்தனா இருக்கிறவன் ஆதித்யன் வழியா போறான் சுவாமி. சூரியன் வழியா போறான். சூரியன் வழியா போவானா சுவாமி? எப்படி சுவாமி சூரியன் வழியா போக முடியும்? இத்தனை வெயில் தாங்குவான்? ஆழ்வார் வேற சொல்றார், இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கினார். பெரியாழ்வார் இப்படி சொல்றார். உபனிஷத்தும் சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கச்சு ஆழ்வார் சொல்றார். இங்க திருவங்கை ஆழ்வார் சொல்றான், சூரியன் வழியா போய் குளிச்சுடுவாய்வா அப்படின்னார். பேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு தூக்கு.
இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டா ஆறாவமுதம் அங்கே இது போனா அப்புறம் போனா அப்புறம் ஆறாவமுதம் தானே. காலமெல்லாம் ஆறாவமுதம், ஆறாத அமுதம். அந்த அனுபவத்துக்கு வீடு எதுவும் கிடையாது சுவாமி. வீவில் சீரன் மலர் கண்ணன் விண்ணோடு பெருமான் தன்னை வீவில் காலம் இது நாளைகளேத்தி மேவ பெற்றேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியே. அந்த அனுபவத்துக்கு எல்லை என்று எது என்று எல்லையினிடம் கிட்ட கிட்ட போய் பார்த்தா எல்லை விரிந்து கொண்டே நகர்ந்து கொண்டே அப்பாலே போய்கொண்டு இருக்குமே. அப்ப ஏற்பட்டதான ஆனந்த எல்லையிலே அமர்ந்து கொண்டிருப்பேன். ஹலோ, லைன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். திருப்பி சுவாமி ட்ரை பண்றேன். டிஸ்கனெக்ட் நம்பர் வந்து 76001. சுவாமி ஆரம்பிக்கலாடிய. தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டலுக்கு ஆறா உமுதமங்கெய்தி வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் என்ன. ஆச்சரியமான எல்லையாம். எப்ப ஏற்பட்ட எல்லை? நான் கிட்டே போனால் அகல போகும், இன்னும் கிட்டே போனால் இன்னும் அகன்று போகும், இன்னும் கிட்டே போனால் இன்னும் அகன்று போகும். காலமெல்லாம் எல்லை அகன்று கொண்டே போகும், அகன்று கொண்டே போகும். அப்படியான ஆச்சரியமான எல்லையானது, ஆனந்த எல்லையானது முடியவே முடியாதது. கிட்ட போனா இன்னும் அகன்று போகும். இப்படி காலதத்துவம் உள்ளவரும் அகன்று கொண்டே விரிந்து கொண்டே நீண்டு கொண்டே பறந்து கொண்டே போகும். அதான் ஆனந்த எல்லையான பரமபதம் இருக்கு. அந்த பரமபதத்துக்கு இவ ஆறாவமுதம் அங்கெய்தி. அப்பேற்பட்ட பரமபதத்துக்கு இவ போகலாம். ஏன் சுவாமி இப்படி ஒரு பரமபதம் இருக்குமான்னு கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார். பரமபதம்னு ஒண்ணு இருக்குமோ? இப்படி ஒரு வைகுண்டம்ன்றும் மோட்சம்ன்றது ஒண்ணு இருக்குமோ? ஆறாவமுதம் அங்கெய்தி இருக்கு. அங்க போனமா சுவாமி, அது எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆறாவமுதம் அங்கெய்தி, எய்தினா அங்க போயின்னு அர்த்தம். அது அதில் நின்னும் வாராதொழிவதொன்றுண்டே. அங்கே போனால் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்னா அது பர்மனன்ட் ஜெயிலாம் சுவாமி. பரமபதம்ன்றது என்னன்னா பர்மனன்ட் ஜெயிலாம். அதில் நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே. அங்கு போனவர்கள் இங்கு வரவே முடியாது என்று சொல்லுகிறது இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாத புராணங்கள்லாம். அங்கு போனா இங்கு வரவே முடியாதுன்னு சொல்றார் சுவாமி. அங்கு போனா இங்கு வரவே முடியாதான், இந்த ஜெயில் எதுக்கு என்று கேட்கிறார் ஆழ்வார். இப்போ என்ன சுவாமி, தர்ம தப்பு பண்ணவன் யமலோகத்துக்கு போனான்னா திரும்பி வருவான்னு சொல்றா, புண்ணியம் பண்ணவன் சொர்க்கலோகத்துக்கு போனான்னும் திரும்பி வருவான்னு சொல்றா. இப்படி போனவர்கள் திரும்பி வந்து இந்த பூமியில இருக்கிறதான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பாவம் பண்ணவனுக்கும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, புண்ணியம் பண்ணவனுக்கும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாப புண்ணியம் ரெண்டும் இல்லாதவனுக்கு திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லையாமே சுவாமி. இது என்ன சுவாமி இது? இதுக்கு கூட ஒரு உரிமை இல்லையா? இதுக்கு கூட ஒரு சுவாதந்திரம் இல்லையா? அங்கு போனால் திரும்பி வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா அதுக்கு வேற ஒரு சூத்திரம் எழுதி வச்சிருக்காரு.
பிரம்மசூத்திரத்துல அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத், திரும்பி வரமாட்டான் அப்படிதான் வேதம் சொல்றது, திரும்பி வரமாட்டான் அப்படிதான் வேதம் சொல்றது என்று இப்படி சூத்திரம் பண்ணி வச்சா. அத கடைசி சூத்திரமானபடினால 2 வாட்டி சொல்றா. மொத்தம் 2 வாட்டி சொன்னான். அனாவிருத்தி சப்தாத் என்பது அனாவிருத்தி சப்தாத் 2வது வாட்டி சொன்னா, சூத்திரக்காரர் சாஸ்திரம் முடியறதுன்னு 2வது வாட்டி சொன்னா, அனுசந்தானம் பண்றவா கடைசி சூத்திரம்ன்றதுனால இன்னொரு வாட்டி சொல்றாங்களாம். இவா இன்னொரு வாட்டி சொல்றா. மொத்தம் 4 வாட்டி ஆறுதான். அனாவிருத்தி சப்தாத் என்பது 4 வாட்டி ஆறுதான் கடைசியில. எதுக்கு சுவாமி 4 வாட்டி அனாவிருத்தி சொல்றான் அப்படின்னா, 4 பிரகாரத்தினாலும் இவன் திரும்பி வருவதில்லை. அதான் பிரம்மசூத்திரமா. வேதாந்தத்தினுடைய கடைசி வாக்கியம் என்னன்னா, இவன் 4 பிரகாரத்தினாலும் முக்தாத்மாவானவன் பகவத் அனுபவத்தை விட்டு மீள்வதில்லை. ஏன்னா என்ன 4 பிரகாரம்னா, இவனே ஆசைப்பட்டாலும் வர முடியாது, பகவான் ஆசைப்பட்டும் அனுப்பி வைக்க முடியாது, இருவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒப்பிட்டு பதிவு செய்து கொண்டு சிறுகாலம் நான் போய் வருகிறேன் என்று அப்போதும் முடியாது. அதாவது இவனே கோவிச்சுண்டு எனக்கு இந்த பரமபதம் வேண்டாம் சுவாமி, அழுத்து போச்சு, இந்த பரமபதம் என்னத்துக்கு சுவாமி, எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, ஏதோ ஊருக்கு வந்தான்னா பார்த்தான் திருப்தியா இருக்கு, சரி நன்னா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் எனக்கு பழைய லோகம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இவன் கிளம்பி வந்தாலும் அவன் அனுப்ப மாட்டான். சரி, அடுத்தது அவனுக்கே பிடிக்கல, இந்த பயல்கள் எல்லாம் கீழே எங்கேயோ அல்லாடின்னு இருந்த பயல்கள் எல்லாம் கூட்டுன்னு வந்து இங்க பரமபதம்னு சொல்லி கொஞ்ச நாள் ஷோ காமிச்சான்னா நகர மாட்டேங்கிறான் இங்க இருந்து. இவனால எனக்கு என்ன லாபம் வேண்டி இருக்கு, எல்லாம் அனுப்பியா போறோம், எல்லாம் இவனை அனுப்பிச்சுட்டு வேற ஆளை வேணா வரவழைச்சிக்கலாம் என்று பெருமாள் தான் இவனை திருப்பி அனுப்புவாரோன்னா, அத்தியர்த்த பிரியம் ஞானிலம்லப்பா நகதாஜித் ஆபத்தைஷ்யதி. சூத்திரக்காரருக்கு வியாக்கியானம் பண்றார் பாஷ்யக்காரர். இப்ப ஏற்பட்ட ஆசையோட இவனை அழிச்சுட்டு போயிட்டு அவனா திருப்பி அனுப்புவான், மாட்டவே மாட்டான். இவனும் திரும்பி வரமாட்டான், இவனுக்கு அழுத்து போய் இவனும் திரும்பி வரமாட்டான். சர்வேஸ்வரனுக்கு பிடிக்காமல் போனால் அவனும் பிடிக்காமல் போய் அனுப்பி வைப்பானோ என்றால் அவனும் அனுப்பி வைக்க மாட்டான். சரி, 2 பேரும் தனித்தனியா இப்படி பிடிவாதம் பிடிக்கலாம். ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட், நானும் கொஞ்ச நாள் போயிட்டு வரேன்னு இவன் கேட்க, அவனும் சரி கொஞ்ச நாள் தானே நீ போயிட்டு வான்னு அவனும் சொல்ல, இப்படி கொஞ்ச நாளைக்காவது ஒரு 2 பேரும் சேர்ந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு உண்டோ இல்லையோ இல்லையா. அதுக்கு போயிட்டு சொன்னா விவாகரத்தை பத்தி சொல்லுவா. விவாகரத்து எப்படி இருக்குன்னா, சில சமயம் பொண்ணே பிடிவாதம் படிச்சுன்னு எனக்கு இந்த ஆத்துக்கார் வேணாம்னும், இல்லைன்னா அந்த பையன் பிடிவாதம் படிச்சுன்னு எனக்கு இந்த பொண்டாட்டி வேணாம்னும். இவ 2 பேரும் இல்லைன்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுப்பா, சொல்ல முடியாது, அதே சமயம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, 2 பேரும் அதே மாதிரி பேசிப்பா. சரி, அதனால என்ன பண்ணலாம், 2 பேரும் காமன் அக்ரிமெண்டா போட்டுக்கலாம், கோர்ட்ல போய் சொல்லிடலாம். என்னமோ தெரியல, எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தோஷம் சொல்லிக்க முடியல, ஆனா இருந்தாலும் மனசு ஒத்து வரல, அதனால வி ரிசைன் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒப்பிட்டு வரலாமோ என்றால் அதற்கும் ஒண்ணும் முடியாது. இதெல்லாம் போக இந்த 3வது மனுஷா வந்து பிரிச்சு வைக்கிறதுன்னு உண்டு. இவா ஒத்துமையா தான் இருப்பா, இவாளுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும், ஆனா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எப்படியாவது பிரிச்சுருவான். அட்லீஸ்ட் ஆபீஸ் பாஸாவது பிரிச்சுருவான். இவன் பொண்டாட்டிய தூக்கி நியூ ஜெர்சியில போடுவான், ஆம்பியாவை தூக்கி ஆத்துக்கார தூக்கி சான் பிரான்சிஸ்கோல போட்டான். என்ன பண்றது, போய் தான் ஆகணும், ஆபீஸ்னா போய் தான் ஆகணும். பிரிச்சு 3வது மனுஷன் பிரிச்சு வைக்கிறதுன்னு உண்டோ இல்லையோ, அப்படியெல்லாம் பிரிச்சு வைக்கிறாள். அப்படியும் பிடிக்க முடியாது சுவாமி. அதனால அனாவிருத்தி சப்தாத், யாராவது ஒருத்தர் இந்த ஜீவாத்மாவை போ நீ லோகத்துக்கு போ, லௌகிகமான லோகத்துக்கு போன பரமபதத்தில இருந்து தள்ள முடியுமான்னு முடியாது. அதனால 4 விதத்தினாலும் அனாவிருத்தி, தன்னாலும் வர முடியாது, அவனும் அனுப்பி வைக்க முடியாது, இருவரும் இசைந்து இந்த லோகத்துக்கு வர முடியாது, 3வது பேர் வழியும் தடுத்து அனுப்ப முடியாது என்று இப்படி சொன்னா மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, இங்கேருந்து போனவன் ஐயோ ஒரு நாள் ஆசைப்பட்டு லோகத்துக்கு வருவானோன்னா வரமாட்டானோ. இந்த பையன் ஒருத்தன் இருக்கான்னே கதை கிடையாது, ஆனா இவன் போய் வரதில்லைன்னு மாத்திரம் கதை எழுதிட்டு இருக்காயா. இப்படி ஒரு லோகத்தை பத்தி சொல்றான், இப்படி ஒரு சாஸ்திரமா. அதான் சொன்ன, தேரா நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா உதவங்கைதி அதில் நின்னும் வாராதொழிவதொன்றுண்டே. அங்கிருந்து இவன் வரவே மாட்டானாம். ஏய்யா எனக்கு ஆசையா இருக்காதா,
எங்க அப்பா எங்க தாத்தா பரமபதத்துக்கு போனா, அவ வந்து எங்க ஆத்துல ஒரு நாள் ஒரு திருக்கண்ணு அமுது செய்யலாம், அழைத்து வரலாம் என்றால் வரமாட்டாளாமே. இப்படி இவாளெல்லாம் ஒருத்தரையும் வர முடியாத லோகத்துக்கான பரமபதத்துக்கு போறான்னு சொல்லி என்ன சுவாமி கடைசியில ஆஹா என்ன ஆய்ப்பாடி இங்க இருக்க, அர்ச்சாவதாரம் இங்க இருக்க, இதையெல்லாம் கிடந்து பரமபதம் என்று கண்காணாததான ஒரு தேசத்திலே போய் மீள வராததான ஒரு வாழ்வு எதற்கு என்று ஆழ்வார் இப்பொழுது கேட்டுக்கிறாராம். உடனே அவ்வளவுதான், இந்த ஆழ்வாரை நம்பி பரமபதம் தான் உண்டுன்னு எத்தனை பேர் ஆழ்வார் பின்னாடி வந்திருந்தா அவள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாளாம். என்ன சுவாமி தேவர் வாக்குல இப்படி வருது, பரமபதம் இல்லைன்னு சொல்லுவாளா, பரமபதத்துல பரமபத நாதன் இல்லைன்னு சொல்லுவாளா, அங்கேதான் ஆனந்தம் இல்லைன்னு சொல்லுவாளான்னு அது நிற்க கொஞ்சம் ஸ்டாப் நிறுத்துங்கோ உங்க புராணத்தெல்லாம் நிறுத்துங்கோ அப்படின்னு இப்ப அது நிற்க. ஆக இப்ப என்ன மேற்கொண்டு என்னன்னா, பரமபதம் உண்டு அங்க ஒரு வாழ்வு உண்டு என்று ஆர்குமெண்ட். பரமபதமாவது ஒரு மண்ணாவது ஒன்னும் கிடையாது, அதை பத்தி ஒரு பேச்சும் தேவையில்லை அப்படின்னு இப்ப ஆழ்வாருடைய ஆர்குமெண்ட். இத நான் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் அரியன் ஆச்சரியமா இருந்தது அரியன். சரி சரி, ஆட்டம் பார்க்கணும். ஆழ்வார் போய் இப்படி எல்லாம் பேசுவாரான்னு டவுட்டா இருக்குல்ல. அதாவது அது நாஸ்திகவாதம் பண்ணியாவது கிருஷ்ணானுபவத்தை இங்கேயே அடைஞ்சுடணும் அப்படின்றது கொள்காது. ஆட்டம் பார்க்க அரியன் தாசன் சுவாமி.